ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சரகடி காசை பார்க்க போகிற சரகடி காசையில் நம்ம முத்து வர மீனை பூ கட்டிகிட்டு இருக்க, என்ன மீனை பூ கட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து இது மாதிரி அங்கே போன விஷயம், நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஆர்டர் கிடைக்கிறதா இருந்தது, அந்த அம்மா வந்து தட்டி பறிச்சிச்சு. அந்த அம்மா மிரட்டுற மாதிரியே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்ல நம்ம முத்து என்ன சொல்லிட்டாருன்னா, நானே பெரிய ரவுடி, என்கிட்டயே ரவுடித்தனமா பார்த்துக்கலாம், எந்த அம்மாவாக இருந்தால் என்ன பார்த்துக்கலாம் உடுமீனா, இதுக்காகலாம் நீ பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. சும்மா பாகுபலியே புரட்டி போட்டவங்க நம்ம அப்படின்ற மாதிரி டைலாக் வேறு லெவலில் அடிச்சுட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி மார்னிங் வந்து சீக்கிரம் எழுந்திரிக்கணும், இல்லை வா தூங்க போகலாம் சொல்லிட்டு கொட்டு கிளம்பிட்டாங்க. மார்னிங் விடிந்ததுமே எல்லாருமே சேர்ந்து கிளம்பிட்டாங்க. கிளம்புனதுக்கப்புறமா வீட்டுக்கு இங்கே வந்தவுடனே அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் சைனை வாங்கிட்டாங்க. அவங்களே ஃபேக் டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறாங்க. அதை வாங்கி பார்க்க துப்பு இல்லையா, ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம விஜயா இருக்காங்களே, இந்த வீட்டெல்லாம் பார்த்துட்டு அடிக்கிற அலப்பறை இருக்கு. ஐயோ இவ்வளோ பெரிய ஹாலு, இவ்வளோ பெரிய கிச்சனு, இவ்வளோ பெரிய பெட்ரூமு, ஏமா சாமி எல்லாம் ஒரு ரூமு தாம்மா, ஏமா நீ அலப்பறை அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. எவ்வளோ பெரிய பீச்சுன்றுச்சு கடைசியில். பீச்சிலே அது என்ன எவ்வளோ பெரிய பீச்சு, ஐயே இது போகிற போக்கு சரியில்லையா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சுற்றி பார்க்கறது என்ன, துள்ளி விளையாடுறது என்ன அப்படின்னு நம்ம விஜயாவோட மனசுக்குள்ளே இளமை திரும்புதுன்னு மனசில் நினைப்பங்க. திரும்பிடுச்சுன்னா பாட்டை போட்டு விட வேணாமா, இளமை திரும்புதே புரியாத புதிராச்சே, சரி போட்டு விட்டதெல்லாம் போதும், ரொம்ப இளமை துள்ளி குதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் கீழே இறங்கி வந்துட்டாங்க. வந்தாங்க. அதுக்கப்புறமா சரி இந்த ஓனர் வந்துட்டு அமௌண்ட்டெல்லாம் வேக வேகமாக விறுவிறுப்பாக எடுத்து வச்சுட்டு வேக வேகமாக போகிற வழியில் முத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. என்னடா இது ஓனருங்கிற வாடகை காரில் போகிறாங்க, இதை கூட வாடகை யோசிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. மூளை இருந்தாலடா யோசிக்கிறதுக்கு, மூளையை கழட்டி மூளையில் வச்சுட்டு வந்தவனுக்கெல்லாம் நீ எப்படா தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.